ரஷ்யா, கிரமடார்ஸ்க் இந்த பகுதிகள்ல ஹெவியா அட்டாக் பண்ணியிருக்காங்க. களத்துல தான் இன்னும் இந்த பகுதிக்குள்ள வரல. சுவர்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கோட்டை சுவர் அது உடைஞ்சாதான் கிரமடாஸ்க். ரேஸ் டு கிரமடாஸ்க் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸ்லோவியான்ஸ்க், கிரமடாஸ்க் இது முழுவதும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்கன்னா டொனெஸ்க் 100% லிபரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரேஸ் டு கிரமடாஸ்க் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரோட ஆரம்பத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யூகே தரப்புல ரேஸ் டு கிரமடாஸ்க்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போர் ஆரம்பிக்கும் போதே பிப்ரவரி 2022 ஆரம்பிக்கும் போதே இந்த வேர்ட் சொல்லிட்டாங்க ரேஸ் டு கிரமடாஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ கிரமடாஸ்க்ல யாருக்கு ஆக வைக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ இந்த பகுதியில் ரஷ்யா வந்து தாக்குதல் ஹெவியான தாக்குதல் கிளைடு குண்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும்போது ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது வெற்றியை நோக்கி அவங்க நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இது. இதுக்கு முன்னாடிலாம் இந்த பகுதிகளில் தாக்குதல் நடக்கல. ஆனா இப்போ அதிகமான தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது டொனஸ்க் பகுதி. டொனஸ்க் பகுதியில உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிச்சமா இருக்கக்கூடிய பகுதி ஸ்லோவியான்ஸ்க், கிராமடாஸ்க், சிவர்ஸ்க், ஸோ இது போல சில பகுதிகள் இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் ஹெவியான அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க 2 நபர்கள் இறந்திருக்கிறாங்க, 5 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல களத்துல நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இதெல்லாம். எல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ட்ரோன்கள் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல வராது. இதெல்லாம் வந்து பண்ணா ஃப்ரண்ட் லைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுல இந்த டொனஸ்கோ பிளாஸ்ட்ல இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொடான்ஸ்கி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க ரஷ்யாவோட ஃபேப் குண்டுகள், ஃபேப் 1500 குண்டுகள் டெலிவரி அப்படியே மலைச்சாரல்கள் போல நம்ம சொல்றோம் இல்லையா? 6000 ஹிட் பண்ணும். அடுத்த மாசம் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஒரு மாசத்துல 6000 ஃபேப் குண்டுகள் வந்து விழுந்துச்சுன்னு. ஒரு இடத்துல போய் விழுந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்லா கிரவுடடான ஒரு டவுன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியால இது போல ஒரு குண்டு விழுந்ததுன்னா, அந்த ரேடியஸ் எந்த அளவுக்கு பாதிப்படையுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதான் சொல்லணும்னு நினைச்சேன். சும்மா ஒரு பார்க்ல போய் விழுந்ததுன்னா, அந்த பார்க் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா, சேதம் ஏற்படுது. இதுல வந்து புகை மூட்டம் மாரி இருக்கு இல்லையா? ஸோ சுவாசிப்பதுல வந்து பாத்தீங்கன்னா, அலர்ஜி மாரி ஏற்படும். எரிச்சலா இருக்கும். ஸோ உக்ரைனோட வீரர்கள்னால அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால அவங்க வெளிய வந்து தான் தீருவாங்க. ஸோ வெளிய வராங்கன்னா ட்ரோன்கள் பாத்துரும். உளவு ட்ரோன்கள். ஸோ அதுக்கு ஏற்ப தாக்குதல் பண்ணும். இது எல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி, வாமிட்டிங் சென்சேஷன் பலதும் இருக்கும். போல சிக்கல்கள், சொல்ல முடியாத துயரங்கள் இந்த ஃப்ரண்ட் லைன்ல நடக்கும். இது போல தாக்குதல் நடக்கிறதுனால பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இது போல ஃபேப் குண்டுகள் உக்ரைனோட நிலைகள் மேல 6000 விழுகுது ஒரு மாசத்துக்கு அப்படிங்கும்போது, எந்த அளவுக்கான சேதங்களை ஏற்படுத்த முடியும்? ஃப்ரண்ட் லைன்ல கொலாப்ஸ் எந்த அளவுக்கு நடக்க ஆரம்பிக்கும்? ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஹெவியா அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரியர் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் இப்பெல்லாம் ட்ரோன்கள் 60 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துருச்சு. ஃப்ரண்ட் லைன் இல்லாத நம்ம சொல்ல வருது. ஒரு 30 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் லைன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இந்த ட்ரோன் யுகம் இல்லாததுக்கு முன்னாடி. ஆனா இப்ப ட்ரோன்கள் இருக்கிறதுனால தொந்தரவா இருக்குன்றனால நெட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ட்ரோன் நெட்டுகள். ட்ரோன்கள் இருந்துச்சுன்னா அதுல போய் மாட்டிக்கும். ஸோ அதனால உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வீரர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது போல செஞ்சு வச்சிருந்தாங்க. உக்ரைன் தரப்பு இந்த ரஷ்ய தரப்பு பண்ணியிருக்காங்க. இப்ப என்னன்னா ஈஸியா அந்த நெட்டுகள் எல்லாத்தையும் எரிச்சு விடுறதுக்காக ரஷ்யாவோட தெர்மைட் ட்ரோன்கள் களமிறங்கியிருக்கு. அதாவது இந்த டிராகன் ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகஸ்ட் மாசம் போன வருஷம் பைடன் அவர்களோட காலகட்டத்துல நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். மலை தெர்மைட் ட்ரோன்கள், டிராகன் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. உக்ரைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருக்கிற பொரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே விடும்போது மெட்டலை மெல்ட் பண்ணி உள்ள போயிடுது. ஸோ சேதங்கள் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு டேங்க் அந்த இடத்துல மறைச்சு வச்சுக்கிறாங்க. ஆர்ட்லரி தாக்குதல் பண்றதுக்கு அந்த இதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா, அது மேல படும்போது அப்படியே ஓட்ட போட்டுட்டு உள்ள போகும். தெர்மைட்ஸ் அப்படிங்கிறது போல நம்ம பார்த்துருப்போம். இது போல விஷயங்கள் அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்க. இருதரப்புலயும் ஃபர்ஸ்ட் உக்ரைன் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே டவுன் ஆச்சு. சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்த ட்ரோன்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல நெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணி எரிச்சு விட்டுருக்காங்க. இதுல என்னப்பா அப்படின்னா, ரஷ்யா அஃபென்ஸ் பண்றாங்க. டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய உக்ரைனுக்கு நெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உக்ரைன் அஃபென்ஸ் பண்ணல. ஸோ எப்படியும் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் பண்றாங்கன்னா, அந்த நெட்டெல்லாம் சேஃப்டி நெட்டை தாண்டி வருவாங்க. ஸோ அந்த டைம்ல ட்ரோன்களை யூஸ் பண்ணி அவங்கள டவுன் பண்ணலாம். ஸோ முன்னேற்றத்தை தடுக்கலாம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புலேருந்து யோசிப்பாங்க. அதுக்கு உக்ரைன் சேஃபா நின்று தானே பண்ணணும்.
இப்ப ரஷ்யா தான் அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல இருக்காங்க. உக்ரைன்ல இதுக்கு மேல அஃபென்ஸ்ங்கிறத மறந்துட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்படி இருக்க சமயத்துல, இது போல தெர்மைட் ட்ரோன்கள் யூஸ் பண்ணும்போது டிஃபென்சிவ் பண்றதுக்கே ரொம்ப சிக்கலாயிடுது. அதனால தான் பெருமளவுல களத்துல முன்னேற்றங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் இப்போ குலைப்போல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணி மேப்ல காட்டுறேன். மேப் வீடியோ பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். பட் ஆனா, இப்ப அந்த பகுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ரஷ்யா. குலைப்போலுக்குள்ள ரஷ்யன்ஸ் என்டர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. கிரே ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு. சில பகுதிகள் ஸ்ட்ராங்கான ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற ப்ரோ ரஷ்யன் தரப்புல இருந்து வரக்கூடிய மேப் இருக்கு. ஸோ வீடியோ பதிவுகள் வரும்போது அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். இது போல பல டாக்டிக்ஸ், பலவிதமான ஆயுதங்கள் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில யூஸ் பண்றது, இருதரப்புலயும் யூஸ் பண்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இதுல களத்துல என்ன நடந்திருக்கு? எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க? அது ஆட்டம் அஃபென்ஸ் நடந்திருக்கு இல்லையா? இந்த ரஷ்யாவோட இப்ப நடந்தக்கூடிய அஃபென்சிவ் ஆப்பரேஷன். இதுல எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு மொமெண்டம் கிடைச்சிருக்கு? எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க? அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் வேணும்ல. ஒரு மேப் லோட் ஆயிரும். ஸோ குறைஞ்சது 86 செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இந்த ஆட்டம் அஃபென்சிவ்ல மட்டும். ஸோ அதுக்கான கர்கிவ்ல இருந்து, சுமியில இருந்து எந்த வழியில நம்ம முன்னேறிக்கிறோம், எந்தெந்த பகுதிகள் நாங்க பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல டொனெஸ்க், ஜாப்ரோசியா எந்தெந்த பகுதிகள நம்ம முன்னேறி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. உக்ரைனோட டீப் ஸ்டேட் மேப் இருக்குல்ல, அதோட ஒப்பிட்டாலும் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஒண்ணும் பெருசா இல்ல. ஸோ ரஷ்யா அதிகப்படியான செட்டில்மெண்ட்ஸ கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. 86 செட்டில்மெண்ட்ட லிபரேட் பண்ணியிருக்கோம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இது மாரியான ஒரு வெற்றிய வந்து நாங்க ருசிச்சிருக்கோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லான ஆட்டம் அஃபென்சிவ்க்கு அப்புறம் தொடர்ந்து வின்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சது. ஸோ ரஷ்யாவோட மிட் டிசம்பர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பனி முழுவதும் வர ஆரம்பிச்சிரும், பேய ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ரஷ்யால யாராவது இருந்தீங்கன்னா, அத கன்ஃபார்ம் பண்ணுங்க. இருக்கக்கூடிய சோர்சஸ் அப்படிதான் சொல்றாங்க. மிட் டிசம்பர்ல கண்டிப்பா ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா, பேய ஆரம்பிச்சிரும், கவர் ஆக ஆரம்பிச்சிரும். அங்க இருக்கக்கூடிய பார்க் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ களம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த வின்டர் அப்படிங்கும்போது பீக்ல இருக்கும். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியல அப்படின்னா, பீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த டைம்ல ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்பரேஷன். ஸோ இது எத ரிமெம்பர் பண்ணுது அப்படின்னா, இந்த ஹிட்லரோட போர் நடந்தது இல்லையா? ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இனிஷியலா. ஸோ அப்படியே சரி வாங்க அப்படிங்கிறது போல, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராட்டஜிக்கா வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோவியத் யூனியன், ஒரு கட்டத்துக்கு மேல அஃபென்சிவ்க்கு அப்புறம் ட்ரூப்ஸே இல்ல. பிடிக்கக்கூடிய பகுதிகள் பிடிச்சிருந்தா மட்டும் போதும். அப்படிங்கிறது போல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, மாற ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வீக் ஆகும்போது ரஷ்யன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறி அடிக்க ஆரம்பிப்பாங்க. சோவியத் யூனியன் அடிக்க ஆரம்பிச்சு, முன்னாடி வருவாங்க இல்லையா? அது டிட்டோவா அப்படியே நடந்திருக்குங்க. இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சில பகுதிகள்ல இருந்து இந்த பிப்ரவரி 2022ல பேச்சுவார்த்தை இதெல்லாம் சொல்லி சில பகுதிகள்ல இருந்து கர்சன், கீவ் இதுல இருந்தா பின்வாங்குனாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல டிஃபென்ஸ் லைன ரெடி பண்ணி அங்க நின்னு, உக்ரைனியன்ஸ் எல்லாம் மீட் கிரைண்டர் வந்து அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல உக்ரைன் உஷ்ஷு வீடியோ போட்டு வந்து பெருமளவுல இழந்தாங்க. ஆட்கள்லாம் இழந்தாங்க. மீட் கிரைண்டர்லாம் ஃபுல்லா இழந்ததுக்கு அப்புறமா, ரஷ்யன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை தடுக்கிறதுக்கு மட்டும் தான் உக்ரைனால முடியுமே தவிர, ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ண முடியல. இன்னும் கூடிய சீக்கிரத்துல தடுக்கவே முடியாத மாரியான சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இதான் ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருந்தாரு, ஃப்ரண்ட் ஒரு சைடு தான் மூவ் ஆகுது அப்படிங்கிறது போல. ஸோ இத வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ ஹுலைப்போலும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, மிக பெரும் அளவுல பின்னடைவு உக்ரைனுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல திரும்பவும் இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட ஒரு விமானம், டிரான்ஸ்போர்ட் ரக விமானம் AN-124 அப்படிங்கிற ரூஸ்லாண்ட் கார்கோ பிளேன் இஸ்ரேலுக்கு வந்து இறங்கியிருக்கு. என்ன லோட் எடுத்துட்டு போக வந்திருக்குது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வரல. வந்திருக்காங்க. ஆயுதங்கள் தான் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. ஹெவி லிஃப்ட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இது ஆண்டனோவ் விமானம் இருக்கு இல்லையா? இந்த ஆண்டனோவ பத்தி முன்னாடி இந்த போர் நடக்கும்போது ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் முன்னாடி நடந்த செய்தி. ஸோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆண்டனோவ் ஹெவி லிஃப்ட் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே போல இஸ்ரேலுக்கு வந்திருந்தது. இந்த பென் குரியான் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தது. அந்த டைம்ல இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பண்ண தூக்கிட்டு போச்சு இஸ்ரேலோடது. தூக்கிட்டு கொண்டு போய் இஸ்ரேல் வந்து ஜெர்மனிக்கு குடுத்ததாகவும், ஜெர்மனி அத உக்ரைனுக்கு குடுத்ததாகவும் இருந்துச்சு. இல்ல டைரக்ட்டா இஸ்ரேலே உக்ரைனுக்கு குடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளா இருந்தது. அந்த செய்திகள நம்ம பார்த்திருப்போம். இஸ்ரேல் தரப்பு வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் அமைதி காத்துட்டு அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்ப திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வந்தது. அது வேற விஷயம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் இந்த விமானம் இங்க வந்து இறங்கியிருக்குன்னா,
இப்ப இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல இந்த விமானம் இங்க வருதுன்னா, இந்த ரூஸ்லாண்ட் விமானம் இங்க வருதுன்னா, இஸ்ரேல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்த தொடர்ந்து உக்ரைனுக்கு குடுக்குறாங்களாம். ஏன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள்லாம் குற்றம் சுமத்துனாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு தப்பிச்சு வந்துர்றாங்க. இஸ்ரேலோட சிட்டிசன் தானே மெண்டிச். ஸோ அது எப்படி அது? இவங்க தான் எல்லா பக்கத்துலயுமா? அப்படிங்கிற போல கேள்விகள் சில அனலிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. இது எப்படியோ கனெக்ட் பண்றாங்களே சில அனலிஸ்ட்லாம் அப்படின்னு போல செய்திகள் வருது. இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுப்போம் மைல்டா. இது உங்களுக்கு புரிய வரும். பிற்காலத்துல ஏதாவது ஒரு எஸ்கலேட் ஆகுதுன்னா என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். மேபி இதுக்கு முன்னாடி அக்டோபர்ல வந்தது. இப்ப திரும்பி வந்திருக்கு. பார்ப்போம். இந்த தடவையும் என்ன மாரியான ஆயுதங்கள் எடுத்துட்டு உக்ரைனுக்கு போதா? இல்ல யூரோப்புக்கு போய் அங்கிருந்து திருப்பி உக்ரைனுக்கு போதா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.